உக்ரம் வீரம் மகாவிட்டும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷாணாம் பத்ரம் மிருத்தமிருத்தனமாமியகம் வஜ்ரநாகாய வித்மகே பீஷ்ம சம்சாய தீமிஹி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாதே. மகாலட்சுமி அம்பிகா சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமி பரபிரம்மணே நமக. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் ஈச்சங்காடு கிராமத்தில் அமைந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு மகாலட்சுமி அம்பிகா சமேத லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் ஸ்தல வரலாறு. முன்னொரு காலத்தில் இது மிகப்பெரிய புன்னை வனமாக இருந்தது. அப்பொழுது 18 சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் தான் கையில் லட்சுமி நரசிம்ம பெருமாளை வைத்து தினசரி தியானம் செய்து வந்துள்ளார். அப்பொழுது அவர் திருப்பதி செல்லும் வழியில் இந்த புன்னை மர காடுகளில் இருந்து அந்த லட்சுமி நரசிம்மரை வைத்து தியானம் செய்தார். தியானம் செய்துவிட்டு இந்த கிராமத்தில் இந்த லட்சுமி நரசிம்மரை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இது பெரிய வனமாகவே இருந்து வந்த நிலையில் அருகாமையில் உள்ள தலவாய் கிராமத்திலிருந்து மக்கள் இங்கு குடிபெயர வந்தார்கள். அப்பொழுது இங்கு இருந்த அயன் எப்படி என்கிற ஒருவர் அவருடைய கனவில் இந்த லட்சுமி நரசிம்மர் இந்த புன்னை மர காட்டில் இந்த இடத்தில் தான் இருப்பதாக அவரிடம் கனவில் தெரிவித்தார். அதன் பிறகு ஊர் மக்களிடம் அவர் அதை தெரிவித்து அந்த லட்சுமி நரசிம்மரை எடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஈச்சங்காடு கிராமத்தில் பிரதிஷ்டை செய்தனர். இந்த ஈச்சங்காடு கிராமத்தில் என்ன ஒரு விசேஷம் என்றால், லட்சுமி நரசிம்மரின் இடது பாகத்தில் மகாலட்சுமி அம்பிகா தாயார் ஒரு கண்ணால் பெருமாளையும் இன்னொரு கண்ணால் மக்களையும் பார்ப்பதாக அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் பரிகாரம் என்பது மனப்பிரச்சனை, கடன் தொல்லை, வழக்குகளில் பிரச்சனை, டிப்ரெஷன், எதிரிகளால் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிவிரைவில் நிவர்த்தியாகும். லட்சுமி நரசிம்மருக்கு பசு நெய்யால் தீபம் 11 விளக்கு போட்டால் மிகவும் விசேஷம். இந்த ஆலயத்தில் இந்த லட்சுமி நரசிம்மருக்கு சித்திரை மாதம் 11 நாள் சிறப்பு திருவிழாவானது நடைபெறுகிறது. நரசிம்ம ஜெயந்தி என்று மிகவும் விமர்சையாக இந்த தேர் திருவிழாவானது நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சுவாதி பூஜையில் திருமண தடைகள் விலக உங்களுடைய ஜாதகத்தை இங்கே கொண்டு வச்சு பெருமாளுக்கு சம்மங்கி மாலை சாத்தி 11 நெய் தீபம் ஏற்றினால் 48 நாளில் உங்களுடைய திருமண தடைகள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய கல்யாணம் கைகூட. நிறைய பேர் அதுமாரி செஞ்சுட்டு போய் இப்போ நிறைய பேர் திருமணமாகி திரும்பி அர்ச்சனை பண்ணுறாங்க. ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விசேஷங்களும் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. மாதந்தோறும் நடைபெறும் சுவாதி பூஜை, சனிக்கிழமை தோறும் ஆராதனை. அது மாதிரி இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு, இந்த பெருமாள் கோயிலில் பக்கத்தாலேயே சண்முகர் சுப்பிரமணியர் இருக்கார், ஆறுமுக சுப்பிரமணியர் இருக்காரு. அவருக்கு சஷ்டி, கிருத்திகை, ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய இந்த சூரசம்ஹாரம் 6 நாள் சஷ்டி மிகவும் கடுமையான விரதம் இருந்து இந்த சஷ்டி பூஜையானது நடைபெற்று திருக்கல்யாணத்தன்னைக்கு அனைவருக்கும் சிறந்த அன்னதானம் இதெல்லாம் செஞ்சு எல்லாரும் பிரார்த்தனை எல்லாம் உபயதாரர்களால் செய்யப்படுறது தான். எல்லாம் உபயதாரர்களாக செய்கிறாங்க. அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து இந்த முருகனை வழிபட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. மிகவும் பழமையான கோயில். அதுமாரி இந்த ஆலயத்தில் விஸ்வக்சேனர், கருடன், ஆஞ்சநேயர், விநாயகர் போன்ற சக்கரத்தாழ்வார் சுவாமிகள்லாம் இருக்குது. ஆலயத்தில் இப்போது 2023 வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து சென்றால் உங்களுக்கு வாழ்வில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த வாழ்வில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனை, மற்றபடி இல்லற வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை, குழந்தை பாக்கியம், அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தியாகி எல்லாரும் பெருமாள். இவர் ஏன்னா சாந்த நரசிம்மர். நரசிம்மர் 10 அவதாரத்தில் 4வது அவதாரம். அதுவும் நம்ம நரசிம்மர் ரொம்ப விசேஷமானவர், சுயம்பு மூர்த்தி. அதுமாரி அவர் கொங்கண சித்தர் வழிபட்டதுனால இந்த ஆலயம் மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் வழிபட்டு வாழ்வில் எல்லா விதமான நல்ல நலங்களும் வளங்களும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.